சங்கடங்களை தீர்க்கும் கார்த்திகை மாத சோமவார சதுர்த்தி முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த கிருத்திகை போல் மாதந்தோறும் வரும் இந்த சதுர்த்தியும் விநாயகருக்கு மிகவும் உகந்ததாகும். ராஜயோகங்களை தரும் சோமவார சதுர்த்தி வரும் நவம்பர் 24ஆம் தேதி வருகிறது. விநாயகரை அவருக்குரிய சதுர்த்தி திதியில் வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகி நன்மைகள் நடைபெறும், விருப்பங்கள் நிறைவேறும். அன்று பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு பிறகு அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும். வலது கையில் சிறிதளவு அருகம்புல் மற்றும் ₹1 நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து மூடிக்கொள்ளுங்கள். விநாயகரை மனதார நினைத்துக் கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஊற்றெடுத்து பெருகிக் கொண்டே செல்ல வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையும் விநாயகரிடம் கேட்கலாம். பிறகு ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு அதன் பின்பு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புல்லை விநாயகரின் பாதங்களில் வைத்து விடுங்கள். நிறைவாக தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த பூஜையை முடித்துவிட்டு அந்த ₹1 நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவில் உண்டியலில் போடவும். முடியாதவர்கள் நீங்கள் எப்போது கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்போது அந்த ₹1 நாணயத்தை விநாயகர் உண்டியலில் போடுங்கள்.